திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருவாசகம் 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர் அருளியது. மூலமும் உரையும். 3 திரு அண்டப்பகுதி. திருச்சிற்றம்பலம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றெழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. அண்டங்கள் யாவும் உருண்டையான வட்ட வடிவில் பெருகிக் கொண்டே இருப்பவை. அண்டங்களின் அளவிட முடியாத தன்மைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது அவைகளின் சீரான அமைப்பும் வளமும் ஆச்சரியப்படும்படியாக உள்ளது. ஒவ்வொரு அண்டத்திலும் ஒவ்வொரு தனி அழகு மிளிர்கின்றது. அதனை விளக்கி சொல்வதென்றால் 101 கோடிக்கணக்குக்கும் மேற்பட அகண்டாகாரத்தில் விரிந்து கொண்டே போகின்றன. இல்நுளை கதிரின் துண்ணனு புரைய சிறியவாக பெரியோன் தெரியின் வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணரிய. ஓலை வீட்டின் ஓட்டை வழியே வரும் சூரிய வெளிச்சத்தில் நுணுகிய அணுக்கள் போன்ற தூசிகள் அலைந்து திரிவது தென்படும். அதே போன்று அண்டங்கள் வான்வெளியில் மிதந்து கொண்டிருக்கிறது. சிறியதாகிய அணுவுக்கும் பெரியதாகிய அண்டத்துக்கும் அமைப்பு ஒன்றுதான். வீட்டில் நுழையும் சூரிய வெளிச்சத்தில் தெரியும் அணுத்துகள் போல் பெரியோனாகிய இறைவனுக்கு அண்டக்கோடிகள் அனைத்தும் சிறியவாக தெரியும் அணுத்துகள் போல் இருப்பவையாம். இதனை ஆராய்ந்து பார்த்தால் பல பிரம்மாக்களும் பல விஷ்ணுக்களும் அவர்கள் ஆற்றிய படைத்தல் காத்தல் தொழில் முடிவுக்கு வரும்போது மாபேரூழியும் நீக்கமும் நிலையும் சூக்கமோடு தூளத்து சூறை மாறுதத்து எரியது வழியின் கொட்க பெயர்க்கும் குலகன் முழுவதும் நடக்கும் மகா பிரளயமும் ஈசாவுன் அருட்செயலே. இப்படி அனைத்தையும் நீக்குவதும் நிலைப்படுத்துவதும் பெரும் புயற்காற்றில் இருக்கும் சிறிய காற்று சேர்ந்து சுழன்று வீசுவது போல் பிரபஞ்ச கிருத்தியங்களை சூட்சம நிலையிலும் தூள நிலையிலும் இருந்து செயல்படுத்த செய்பவன் எப்போதும் இளமையுடன் இருக்கும் ஈசன் ஒருவனே. இவ்வாறு அண்டங்கள் முழுவதையும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும். படைக்கும் பிரம்மனை படைத்தவன் பழமையானவன். படைத்தவற்றை காக்கும் தெய்வமான விஷ்ணுவையும் காக்கும் கடவுளானவன். அனைத்தையும் அழித்து தன்னுள் ஒடுக்கி மறைப்பான் ருத்திரன். இந்த முத்தொழில்களிலும் கருத்தை செலுத்தாது மனதற்ற பரிசுத்த நிலையான துரியாதீதத்தில் இருக்கும் கடவுள் ஈசன். அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புரையும் கிளவோ நாள்தோறும் அருக்கனில் சோதி அமைத்தோன் திருத்தகு. கணாபத்தியம் கௌமாரம் சௌரம் வைணவம் சாக்தம் சைவம் ஆகிய 6 வகை சமயத்தில் இருக்கும் அறுவகை ஆன்மீக அன்பர்களுக்கும் முக்தி எனும் வீடு பெற்றை அளிக்கும் அண்டப் பொருளில் நின்ற அரும் பொருளானவன் ஈசன். சிற்றுயிர் முதல் பேருயிர் வரை புழுவிலிருந்து தேவர்கள் என அனைத்திலும் சம திருஷ்டி வைத்திருப்பவன் ஈசன். நாள்தோறும் சூரியனுக்கு ஒளியை கொடுப்பவன் ஈசன். அழகுக்கு உவமை கூறும் மதியில் தன்மை வைத்தோன் தின்திரள் தீயில் வெம்மை செய்தோன் பொய்த்தீ வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் நிழல் திகழ். நிலவிலும் ஒளியை குளிர்ச்சியுடன் வைத்தான். வலிமை மிக்க தீயினும் ஒளியை வெப்பமாக வைத்தான். பொய்யில்லாத வானிலும் ஒளியை நிறுத்தி பூதங்கள் எல்லாம் கலந்து இருக்க வைத்தான். மேன்மையுடைய காட்டிடமும் ஒளியாய் கலந்து விரைந்தடிக்கும் ஆற்றலை அமைத்தான். நிழல் தெரியும். நீரில் என் சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று எனை பல கோடி எனை பல பிறவும்
அனைத்தனைத்த உவையின் அடைத்தோனத்தான்று. நீரிலும் ஒளியை நிறுத்தி இனிய சுவையாக நின்றவன் வெளிப்படையாக விளங்கும் மண்ணிலும் ஒளியை வைத்து உறுதியான தன்மையை தந்தான். இறைவா, இவ்வாறெல்லாம் உன் பெருமைகள் எக்காலத்திலும் கோடிக்கணக்கில் விரிந்து கொண்டே இருக்கின்றது. அவை யாவும் அனைத்து உயிர்களிலும் பொருந்தி அவ்வவற்றுக்கு தக்க இடங்களில் வைத்து நீயே அனைத்துமாய் இருக்கின்றாய். இதற்கு மேலும் உன் மகிமைகள் முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் தானே காண்க ஏன தொல்லையிறனந்தோ அணிந்தோன் காண்க காணம் புலி உரி அறையோன் காண்க. முன்னே நின்ற காண்பவனை காண்க. அவனே முன்னே வந்த ஆதியான அண்டப்பொருள் என்பதைக் கண்டு அவனே பூரண பொருளாய் முழுமுதற் கடவுள் என்பதைக் கண்டு கொள்க. அவனே தனக்கு உவமை இல்லாதவன் என்பதை உணர்ந்து தானாகி நின்ற தற்பரத்தைக் கண்டு கொள். காட்டுப்பன்றியின் பற்களை அணிந்து பளிங்கு போல் விளங்கும் பரம்பொருளை கண்டு கொள். காட்டுப்புலியின் தோலை இடுப்பில் அணிந்துள்ளவனை கண்டு கொள்க. நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்ற உவையின் அறிந்தோன் காண்க. வெந்நீர் அணிந்த ஒளியானை கண்டு கொள்க. எப்போதும் நினைந்து நினைந்து கண்ணீர் விட்டு அழும் கண்டு கொள்க. அவ்வீசனை ஒருபோதும் மறந்திருக்க மாட்டேன். அவனை விட்டு பிரிந்தால் ஐயோ, நான் கெட்ட அழிந்தே போவேன். வீணையின் இன்னிசையாய் அண்டத்தில் நாதமாய் இசைந்திருக்கும் நாதனை கண்டு கொள்க. இசையால் அவனை பாடி தோத்தரிக்கும் அடியார்கள் இசையை ரசித்து கேட்டு அருள் புரியும் இறைவன் ஈசனே என்பதை கண்டு கொள்க. அவரவர் உள்ளிருந்தும் அனைத்தையும் அறிபவன் அவனே என்று கண்டு கொள்க. பரமன் காண்க பழையோன் காண்க பிரமன் மால் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க. அவனே பரம்பொருள் என அறிந்து கண்டு கொள்க. அதுவே பழமையான முதற்பொருள் என்பதை கண்டு கொள்க. பிரம்மனும் திருமாலும் தேடியும் காணாத பெரும் பொருள் என கண்டு கொள்க. அற்புத மெய்ப்பொருளாய் நிற்பதை கண்டு கொள்க. அது அநேக கோடி அண்டமாய் விரிந்து நிற்பதை கண்டு கொள்க. அது சொல்லில் அடங்காத பழமைக்கும் பழமையான பொருள் என்பதை கண்டு கொள்க. சித்தமும் செல்லா சேற்றியன் காண்க பத்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரிப்பொழில் மொழிதாய் விரிந்தோன் காண்க. மனதிற்கு எட்டாத காரணத்தால் வெகு தூரத்தில் இருப்பவன் போல் தெரிகின்றான். ஆதலால் அறிவால் அவனை அறிந்து கண்டு கொள்க. பக்தி எனும் அன்பு வலையில் அகப்படுவான் கண்டு கொள்க. ஈசன் என்ற இவன் ஒருவனே இறைவன் எனப்படும் ஒன்றானவன். அந்த ஒருவனை கண்டு கொள்க. விரிந்து நிற்கும் அண்டங்கள் அனைத்திலும் விரிந்திருப்பவன் அவனே என்று கண்டு கொள்க. அணு தரும் தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க அரியதில் அரிய அரியோன் காண்க மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க. அணுவிலும் அணுவாயிருக்கும் தன்மையுள்ள நுண்ணியன் ஆகிய ஐயனை கண்டு கொள்க. எல்லாம் வல்ல இணை இலா புகழும் பெருமையும் உடைய ஈசனை கண்டு கொள்க. அரிய பொருள்களிலெல்லாம் அரியதாய் நிற்கும் சொல் விளக்குதற்கு அரியவனாய் இருக்கும் இறைவனை கண்டு கொள்க. எல்லா பொருள்களிலும் கலந்து மெய்ப்பொருளாய் நின்று வளர்ப்பவன் ஈசனே என்பதை கண்டு கொள்க. நூலுணர் உணரா நுண்ணியோன் காண்க மேலொடு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. எத்தனை நூல்கள் கற்றாலும் தம் சிற்ற அறிவால் உணர முடியாத நுண்ணிய பேரறிவாய் நிற்கும் நுட்பமான இறைவனை கண்டு கொள்க. மேலிருந்து கீழாய் விரிந்து விளங்கும் விஸ்வரூபமான விராட் சொரூபனை கண்டு கொள்க. ஆதியும் மந்தமும் இல்லாத அனாதியான ஈசனை கண்டு கொள்க. பாச பந்தங்களை உண்டாக்கிய அவனே அதிலிருந்து விலகவும் வைத்து முத்தி வீட்டில் சேர்ப்பவன். அதனால் அவனை கண்டு கொள்க.
நிற்பதும் செல்வதும் மானோன் காண்க, கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க, யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க, தேவரும் அறியா சிவனே காண்க. நாம் நிற்கும் போதும் நம்முடன் நிற்கின்றான், எங்காவது செல்லும் போது நம்முடன் சேர்ந்தும் வருகின்றான் கண்டு கொள்க. கற்ப காலங்களாக பல பேரொளிகளையும் உண்டாக்கி அனைத்தையும் அழித்து இறுதியாய் நின்று கொண்டிருப்பவன் கண்டு கொள்க. யாவரும் அடைய வேண்டிய பெரும் செல்வம் ஈசனே, அவனையே விரும்பி நின்று கண்டு கொள்க. தேவர்களாலும் அறிய முடியாத பெரும் பேரான சிவனை தனக்குள்ளே கண்டு கொள்க. பெண்ணான் அழியனும் பெற்றியன் காண்க, கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருள்நனி சுரக்கும் அமுதே காண்க, கருணையின் பெருமை கண்டேன் காண்க. பெண்ணில் பெண்ணாகியும் ஆணில் ஆணாகியும் அலியில் அலியாகவும் விளங்கும் ஒன்றான தன்மையுடையவன் நீதியுடன் நிற்பதைக் கண்டு கொள்க. இந்த உண்மையை கண்ணால் நானும் கண்டு உணர்ந்து கொண்டேன். அதுபோல் கண்ணுள் நின்ற காண்பானை கண்டு கொள்க. அவன் அருளால் அமிர்தம் சுரக்க வைப்பான், அதனால் இரவா நிலை அடைய வைப்பான். ஆதலால் ஈசன் அருளையே நினைந்து கண்ணீர் விட்டு அழுது கண்டு கொள்க. தனிப்பெரும் அவன் கருணையின் பெருமையை கண்ணீர் சிந்தி அழுதே கண்டேன். அதுபோல் அன்பால் உருகி அவனை கண்டு கொள்க. பூவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவன் என்னை யானும் தேரினன் காண்க, அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. எனக்கு அருள் செய்யும் பொருட்டு இப்பூமியில் தன் காலடி பதித்து வந்தான். அவன் கருணைக்கு எல்லையில்லை என்பதை கண்டு கொள்க. அச்சிவனை கண்டே நான் ஞானத்தில் தேறி சித்தி பெற்றேன். என்னை அவனாக்கி ஆட்கொண்டு அருளினான். அவனை அடைந்து தானே சிவனாக கண்டு கொள்க. நீல குவளை மலர் போன்ற கண்களை உடைய உமையவளை இடப்பாகம் கொண்ட இறைவனை கண்டு கொள்க. அவளும் அவனும் ஒன்றே என உணர்ந்து உடனே அவனை கண்டு கொள்க. பரம ஆனந்தம் பழங்கடல் அதுவே, கருமாமுகிலின் தோன்றி, திருவார் பெருந்துறை வரையில் ஏறி, திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய. சிவசக்தியின் ஐக்கியத்திலிருந்து பிரபஞ்சம் எங்கும் பொழிகின்ற பரமானந்தம் பழமையானது. அது ஆழ்கடல் போன்று அளப்பரியது. பெருத்த கார்மேகம் தோன்றி 4 திசைகளிலும் பரவுவது போன்று ஈசன் அழகு நிறைந்த திருப்பெருந்துறை மலையின் மீது பிரசன்னமாகி தனது ஞான பிரகாசத்தை மின்னொளி போல் திசைகள் தோறும் விரைந்து ஒளிரச் செய்தான். ஐம்புல பந்தனை வாளர விரிய, வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப, நீடலில் தோன்றி வாலொளி மிளிர, எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து. பந்தங்களை உண்டாக்கும் ஐம்புலன் ஆசைகளும் பாம்பு படம் எடுப்பது போல் விரிய தன் ஒளியால் அடக்கி விரட்டி அடித்தான். கொடுந்துயரங்கள் கோடைக்கால வெப்பம் போல் வாட்டும் போதில் அவன் ஒளியே துன்பங்களை போக்கி மாற்றி விடுகின்றது. உன் தெய்வீக ஒளியால் முகத்தில் தெய்வீக ஒளியும் தோன்றி மிளிர்கின்றது. மேலும் தொடர்ந்து வரும் என் பிறவியின் மீதும் கோபம் உண்டாகி இனி பிறவி வேண்டாம் என்ற உறுதியுடன் இறைவனை அடைய வழி காட்டுகின்றது. முரசெறிந்து மாபெரும் கருணையின் முழங்கி, பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட, எஞ்சா இன்னருள் நுண் துளி கொள்ள, செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட வரையுற. முரசொலித்து எழும் நாதம் இறைவனின் மாபெரும் கருணையாகி முழங்கி சகஸ்ர தல மலருக்குள் புகுந்து அங்கு நின்ற ஒளியில் கலந்திட நான் அதையே கைகூப்பி தொழும் போதில் ஈசனது குறையாத இனிய அருள் வெளிப்பட்டு ஆனந்த கண்ணீர் துளி துளியாய் வடிந்து கொண்டே இருந்தது. மலை மீது வைத்த விளக்கு போன்று அச்செஞ்சுடர் ஒளி வெள்ளம் தெவிட்டாத பேரின்பமாக திசைகளில் எல்லாம் திகழ்ந்து விரிந்தது. கேத குட்டம் கையற ஓங்கி இருமுச்சமயத்தொரு பேய்த்தேரினை, நீர் நசை தர வரும் நெடுங்கண்மான் கணம்
தவ பெருவாயிடை பருகி தளர்வொடும். சிறுமைப்படுத்தும் துன்பம் செயலற்று போய் அது பேரின்பமாக ஓங்கிப் பெருகியது. வேதத்திலும் மெய்ப்பொருளிலும் நம்பிக்கையற்ற புறச்சமயங்கள் பால் செல்வது பெரிய கண்களையுடைய மான்கூட்டம் காணல் நீரை கண்டு நிஜ நீர் என்றெண்ணி தாகம் தீர்க்க அதை நாடிச் சென்று ஏமாறுவது போலாகும். 6 ஆதாரங்களில் நின்று கடும் தவம் புரிபவர்கள் பலரும் மெய்ப்பொருள் அறியாது ஈசன் அருள் கிடைக்காது தளர்வடைந்தே போகின்றனர். அவ பெரும் தாபம் நீங்காத செய்தன ஆயிடைவான பேரியாற்றகவையின் பாய்ந்தெழுந்தின்ப பெருஞ்சுழி கொளித்து சுழித்தெம் பந்தமாக்கரை பொறுதலை திடித்து. கேடு விளைவிக்கும் பெரும் ஆசைகள் ஒளிந்து போகாது புறச்சமயங்கள் வழி சென்றோர் துன்பமே அடைந்தனர். அகார நடுவில் வான்முட்டும் மலையில் இருந்த பெரிய ஆற்றில் கண் பாய்ந்தெழுந்து ஆனந்தத்தை அளிக்க வல்ல பெரிய சுழிகள் உருவாகியது. சுழித்தோடி வருகின்ற அப்பேரானது என்னை பிறவியிலே தள்ளுகின்ற பற்று என்னும் வினையாகிய பெரிய கரையை மோதி அசைத்து இடித்து வீழ்த்தியது. ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கன் இருவினை மாமரம் வேற்பறித்தெழுந்து உருவ அருள் நீரொட்டாக அருவரை சந்தின்வான் சீரை கட்டி மட்டவில். எத்தனையோ பிறவிகளில் நம்மை பற்றி தொடரும் இருவினைகள் என்னும் பெரிய மரத்தை வேரோடு பறித்து நீக்கியது அந்த நீர் பெருக்கே. இறைவா, உனது திருவருள் ஊடுருவி பாய்ந்தோடும் அந்த நீராகும். அந்த அருள் நீர் ஓட்டியும் ஓட்டாமலும் அருமையான மலை இடுக்கில் பெரிய அணை கட்டி பரந்த நீர் தேக்கமான குளமாக்கி தேனுடன் மலர்கின்ற வெறிமலர் குளவாய் கோழி நிறையகில் மாப்புகை கரை சேர் வண்டுடை குளத்தின் மீ கொல மேல் மேல் மகிழ்தலின் நோக்கி அருச்சனை வயலுள் அன்பு வித்து இட்டு. நறுமணத்தோடு கூடிய மலர்கள் உண்டாகும்படி செய்தும் இறைவா, நீ அருளினை உனது அடியார்கள் நிறைந்த அகில் கட்டைகளை கொண்டு எரித்த பெரும் வாசனை புகை மேலெழுந்து பறந்து அக்குளக்கரையில் சேர்ந்தது. குளத்தின் வண்டினங்கள் ரீங்காரமிட்டு நாதம் அதிகரிக்க அது மேலும் மேலும் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியை தந்தது. இறைவா, உனது தொண்டர்கள் வழிபாடு செய்யும் அர்ச்சனை என்னும் வயலில் அன்பு என்னும் விதையை விதைத்து வளர்த்தார்கள். தொண்ட உழவரார தந்த அண்டத்தரும் பெறல் மேகன் வாழ்க கரும்பன கச்சை கடவுள் வாழ்க அருந்தவ கருளும் ஆதி வாழ்க. உனது தொண்டு என்னும் அன்பு வயலில் உளும் உழவர்கள் ஆகிய யோகிகள் அண்டம் என்னும் பரவெளியில் பிரகாசிக்கின்ற பெரிய பொருளிலிருந்து வருகின்ற சிவபோகம் என்னும் அமிர்தத்தை விளைவித்தார்கள். அதுவே அருட்பசியை தீர்க்கும் நல்லுணவு ஆகும். பெருதற்கரிய உணவு தந்த மேகம் போல் தோன்றிடும் சிவனே வாழ்க. கருநிற படத்தோடு கூடிய பாம்பை இடுப்பில் கச்சையாக கட்டியிருக்கும் கடவுள் வாழ்க. இந்த மேலான அரிய தவத்தை புரியும் அடியார்களுக்கு அருள் வழங்குகின்ற ஆதியான ஈசன் வாழ்க. அச்சம் தவித்த சேவகன் வாழ்க நிச்சலும் ஈத்தாட்கொள்வோன் வாழ்க சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க எய்தினக்கார முதலிப்போன் வாழ்க. மரண பயத்தை நீக்குவித்த மாவீரன் வாழ்க. எப்பொழுதும் மெய்யடியார்களை கவர்ந்திழுத்து தடுத்தாற் கொள்ளும் ஈசன் வாழ்க. சூழ்ந்திடும் இருவினை துன்பங்களை அறவே துடைத்து ஒழிப்பவன் வாழ்க. தன்னை வந்து அடைந்தவர்க்கு அருள் அமுதம் வழங்கும் இறைவன் வாழ்க. கூரிருள் கூத்தொடு குளிப்போன் வாழ்க பேரமை தோழி காதலன் வாழ்க ஏதிலக்கேதிலம் இறைவன் வாழ்க காதலுக்கை பின்னில் வைப்பு வாழ்க. அடர்ந்த கார் இருளில் ஆனந்த நடனம் புரியும் நம் தலைவன் வாழ்க. அப்பேரண்டத்தை அமைத்து காக்கும் அழகிய தோள்களுடைய எம் தேவியாம் பராசக்தியின் காதலன் வாழ்க.
தன்னை பார்த்து வணங்காத பேர்களுக்கும் தீங்கு ஒன்றும் செய்யாத எம் இறைவன் வாழ்க. அன்போடு தன்னை வணங்குவோர்க்கு வறுமை காலம் வரும்போது முன்பு சேர்த்து வைத்த சேம நிதி போல் உதவும் எம் ஈசா வாழ்க. நச்சரவாட்டிய நம்பன் போற்றி, பிச்சமையேட்டிய பெரியோன் போற்றி, நீற்றோடு தோற்ற வல்லோன் போற்றி, நாள் திசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய். நல்ல பாம்பு படம் விரித்து ஆடச் செய்யும் அண்டப் பொருளில் உள் நின்ற நம் தலைவனுக்கு வணக்கம். பக்தி பெருகச் செய்து என்னை அவன் அன்புக்கு அடிமையாக்கி அவன் பித்தனாக்கிய அப்பெரிய பொருளில் விளங்கும் ஈசனுக்கு வணக்கம். அங்கே திருநீறு பூசி காட்சி கொடுக்கும் வல்லவனுக்கு வணக்கம். 4 திசைகளிலும் அப்பொருளாகவே நின்று நடப்பனவற்றை நடமாடச் செய்தும் அசையாது கிடப்பவைகளை அந்நிலையில் கிடக்கச் செய்தும் நிற்பன நிறி சொற்பதம் கடந்த தொல்லோன் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான் கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோன். நிற்பனவற்றை நிற்கச் செய்தும் மிக பழமையான சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பாற்பட்ட இறைவன் எம் ஈசன். உள்ளத்தில் நின்ற அந்த கரணங்களான மனம் புத்தியினாலும் அறியப்படாதவன், கண் முதலான ஐம்புலன்களுக்கும் காணப்படாதவன். அவன் இல்லையானால் காட்சியும் இல்லையாம். விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன் பூவில் நாட்டம் போன்றுயர்ந்தெங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை இன்றெனக்கெளி வந்து அருளி. ஆகாயம், காற்று, தீ, நீர், மண் என்னும் 5 பூதங்களையும் அண்டத்தில் வெளிப்படையாக வகுத்து வைத்துள்ளான். பூவில் வாசம் போல் உயர்ந்து எங்கும் நிறைந்துள்ளான். ஊழி காலத்திலும் அழியாது நிற்கும் பெருமை பெற்றவன். இன்று எனக்கு எளிமையுடன் குருவாக வந்து அருள் செய்து அழி தரும் ஆக்கை ஒளியச் செய்த ஒன் பொருள் இன்றெனக்கெளி வந்து இருந்தனன் போற்றி. அழி தருமாக்கை செய்தோன் போற்றி, ஊட்டிருந்த உள்ளம் களிப்போன் போற்றி. அழிந்து போய்விடும் இவ்வுடம்பை மீண்டும் எடுத்து பிறவா வண்ணம் என் பிறவியை ஒளியச் செய்த ஜோதி ஒளியான மெய்ப்பொருளாய் நின்று எனக்குள் வந்து அமர்ந்தவனுக்கு வணக்கம். அன்பை பெருக்கின்ற அருள் உடம்பை என் பொருட்டு அமைத்து கொடுத்தவனுக்கு வணக்கம். அன்பே சிவமான ஈசன் என் உள்ளத்தினுள் அன்பாகவே ஊற்றெடுத்து ஆனந்தம் அளித்து மகிழும் என் ஈசனுக்கு வணக்கம். ஆற்றா இன்பம் மலர்ந்தலை செய்ய போற்றாக்கையை பொறுத்தல் புகழேன் மரகத குவால் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ. இறைவா, நீ அருளும் பேரின்பம் வெள்ளமெனப் பெருகி அலை வீசிக்கொண்டு என்னை தன்மயம் ஆக்குகின்ற போது அதை ஏற்று தாங்க முடியாத உடலை சுமக்க அடியேன் விரும்பவில்லை. பச்சை மரகத குவியலில் செம்மாணிக்கத்தின் பிரகாசத்துடன் மின்னல் ஒளி போன்று தோன்றிடும் பொன்னார் மேனி கொண்டு விளங்கும் சோதி ஒளியாக திகழும் ஈசனே, திசைமுகன் சென்று தேடின கொளித்தும் முறையொளி ஒற்றி முயன்றவ கொளித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர் கொளித்தும். திசைகள் தோறும் உன்னை தேடிச் சென்று வெளியுலகில் அழைக்கின்றவர்களுக்கு நீ தென்படாது அகத்துள் ஒளிந்திருக்கின்றாய். நன்னூல்களை கற்று நன்னெறிகளை கடைபிடிப்பவர்களுக்கும் அவர்கள் கண்ணுக்கும் தெரியாமல் அந்நூல்களிலும் ஒளிந்திருக்கின்றாய். மனம் ஒன்றுபட்டு உடல் வருத்தி கடும் தவம் புரிபவரை கண்டு அவரது உறவினரும் நட்பும் வருந்தினாலும் இறைவன் அதை பொருட்படுத்தாது அவராலும் காண முடியாமல் ஒளிந்தே இருக்கின்றான். மறைத்தீரம் நோக்கி வருந்தின கொளித்தும் இத்தந்திரத்தில் காண்டுமென்றிருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் ஔவையின் ஒளித்தும் முனிவர நோக்கி நனிவர கௌவி
வேதங்களையும் சாஸ்திரங்களையும் திறமுடன் கற்று அதை ஆராய்ந்து பார்த்தும் பிரம்மத்தை அறியாமல் வருந்துவோர்களுக்கும் உணராவண்ணம் வேதத்துள்ளேயே ஒளிந்திருக்கின்றாய். யோக தந்திரத்தால் உன்னை கண்டுவிடலாம் என்று யோகத்தில் இருப்பார்க்கும் அறியா வண்ணம் அந்த யோகத்திலேயே வாசி எனும் தந்திரமாய் ஒளிந்திருக்கின்றாய். இவ்வாறெல்லாம் ஒளிந்திருக்கும் ஈசனை அறிவால் அறிந்து தன்னுள் நின்ற மெய்ப்பொருளை வெறுப்பின்றி பார்த்து அதனையே உறுதியுடன் பற்றி நிற்போர் உள்ளங்களில் நெருங்கி நிற்பான். ஆனென தோன்றி அழியென பெயர்ந்து வாழ்நுதல் பெண்ணென ஒளித்தும் சேன்வையின் ஐம்புலன் செலவிடு தருவரை தொறும்போய் துற்றவை துறந்த வெட்டுயிராக்கை. ஞானத்தால் உன்னை ஆராய்ந்து பார்ப்போர்க்கு நீ ஆணாக விளங்குகின்றாய், அலியாகவும் நின்று விளங்குகின்றாய், அழகிய பெண்ணிலும் நின்று விளங்குகின்றாய். இவ்வாறு ஆண் பெண் அலி என அனைத்திலும் ஒன்றான மெய்ப்பொருளாய் நீ ஒளிந்தே விளங்குகின்றாய். பின்பு இவை யாவும் கடந்தும் விளங்குகின்றாய். ஐம்புலன் செயல்களையும் அடக்கி ஒதுக்கிவிட்டு அரிய மலைகளிடையே சென்று உணவையும் அறவே துறந்துவிட்டு வெறும் உயிரை மட்டும் வைத்துள் கடுந்தவம் புரியும் உடம்பை கொண்ட அருந்தவ காட்சியுள் திருந்த ஒளித்தும் ஒன்றுண்டு இல்லை என்ற அறிவு ஒளித்தும் பண்டே பயில்தோறும் இன்றே பயில்தோறும் ஒளிக்கும் சோரனை கண்டனம். அரும் தவம் புரிவோர்கள் காட்சியிலும் அவர்கள் அறியாத அறிவினுள்ளும் முற்றிலுமாக மறைந்து ஒளிந்திருக்கின்றாய். அனைத்திற்கும் மூலமான மெய்ப்பொருளாய் ஒன்று உண்டு என்று ஆராய்ந்து அறியாத பகுத்தறிவுக்கும் இல்லை என்று பேரறிவாக விளங்கி ஒளிந்தே இருக்கின்றான் இறைவனாகிய ஈசன். முன்னெடுத்த ஜென்மங்களிலும் அவனை அடையும் வழிகளில் பயிற்சி செய்தோம். அதுவே பற்றி தொடர்ந்து இந்த ஜென்மத்திலும் அவ்வழிகளில் பயிற்சி செய்கின்றோம். ஆதலால் நம் உள்ளம் கவர்ந்த ஒளியாக ஒளிந்திருக்கும் கள்வனை கண்டு கொண்டோம். அவனை அன்பினால் வளைத்து பிடியுங்கள். ஆர்மின் ஆர்மின் ஆழ்மலர் பிணையலில் தாழ்தலையிடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் பற்றுமின் என்றவர் பற்றுமுற்று ஒளித்தும் ஆர்வமுடன் அதையே பற்றி படாடோபமான இறை வழிபாடுகளை ஆரவாரித்து செய்யுங்கள். புத்தம் புதிய நறுமணம் வீசும் மலர்களை கொண்டு மாலைகள் தொடுத்து அவன் திருவடிகளில் விலங்கு பூட்டுங்கள். அவனையே சுற்றி நில்லுங்கள். அவன் திருவடிகளை சூழ்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து செல்லுங்கள். அவனை விட்டு விடாதீர்கள். பற்றுங்கள் என்று கூறியவர்களின் பற்றுதலுக்கும் அகப்படாமல் முழுவதுமாக மறைந்து நிற்பவன் ஈசன். தண்ணீரில்லோன் தானே ஆன தன்மை எந்நேரனையோர் கேட்க வந்தியம்பி அரை கூவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும். தனக்கு நிகரில்லாத தலைவன் ஈசன். தானே தனி பெரும் கடவுளாய் இருக்கும் தன்மையை என் போன்ற இறை ஞானம் அடைய விரும்பிய உன் மெய் அடியார்கள் கேட்கவும் குறுவடிகளில் வந்து அரை கூவி உபதேசித்து ஆண்டு கொண்டு உன் பரிசுத்தமான மேனி அழகை காட்டி அருள் செய்தாய். உளையா அன்பு என்புருக ஓலமிட்டு அலைக்கடல் திரையின் ஆத்தா தூங்கி தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து என்னை நீயே வலிய வந்து ஆட்கொண்டதை எண்ணி அன்பினால் வருந்தி எலும்பும் முருகும்படி உன் நாமத்தையே சொல்லி சொல்லி உச்சரித்து ஓலமிட்டு அழுதேன். அலைக்கடல் ஓசை போல் ஆரவாரித்து ஓங்கார ஒளியை எழுப்பி தலையில் விளங்கும் உன் திருவடியில் சேர்த்து விலகாமல் பற்றி நிற்கின்றேன். அலைக்கடல் போல தலைக்கீழாக விழுந்து புரண்டு கத்துகின்றேன். பித்து பிடித்தவர் போல் மயங்கி தன் அறிவை இழந்து வெறி கொண்டவர் போல் நான் என் உணர்ச்சியை வெளிப்படுத்தினேன். நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடக்களிரேற்றா தடம்பெரு மதத்தின் ஆற்றேனாக அவயவம் சுவைத்தரு கோல் தேன் கொண்டு செய்தனன்.
இதையெல்லாம் பார்த்த ஊரார் திகைத்து மருண்டனர். கேள்விப்பட்டவர்கள் வியப்படைந்தனர். மதம் பிடித்த ஆண் யானை தன் மீது பாகனை ஏற விடாமல் முரண்டு பிடிப்பதைப் போல் உன் அன்பால் விளையும் பேரின்பத்தை தாங்க முடியாமல் என் உடம்பில் உள்ள உறுப்புகள் யாவும் கொம்புத்தேனில் ஊற வைத்தவைகள் போன்று தித்தித்து இன்பம் பெற பெருமான் அருள் செய்தான். ஏற்றார் மூதூர் எழில்நகை எரியின் வீழ்வித்தாங்கு அன்று அருட்பெரும் தீயின் அடியோ மடிக்குடில் ஒரு தரும்பலாமை ஒடுக்கினன். அன்று தனது அழகிய புன்சிரிப்பால் எழுந்த தீயில் விழச் செய்து மிக பழமையான வல்லமை மிக்க அசுரர்களின் முப்புறங்களை அழியச் செய்தது போல் இன்று தன்னுடைய திருவருட் பெரும் தீயில் அடியார்களாகிய எங்களிடம் பிறவி பிணிக்கு காரணமான மும்மலங்களையும் அழியச் செய்து எங்களை முற்றிலும் தன்மயமாக்கி ஒடுக்கிக் கொண்டான். தடக்கையின் நெல்லிக்கனியனுக்காயினன் சொல்லுவதறியேன் வாழி முறையோ தரியேன் நாயேன் தானெனை செய்தது தெரியேனா செத்தேன் அடியேற்கு. உள்ளங்கையில் இருக்கும் நெல்லிக்கனி போல் எனக்குள் நின்ற மெய்ப்பொருளாகினான். இந்த சுவானுபூதியில் திளைத்த சிவானந்த பேரின்பத்தை கண்ட நான் அதை பற்றி எவ்வாறு எடுத்துரைப்பது என்று அறிகிறேன். இதை எனக்கு தந்த இறைவா நீ வாழ்க. என்னை ஆட்கொண்டது முறையோ அல்லவோ நானேதும் அறியேன். நாயினும் கடையனாகிய எனக்கும் உன் அருளை செய்து தான் என ஆக்கிய விதத்தை என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆஹா என்று அந்த ஆனந்த நிலையில் நான் என்ற ஆணவம் செத்துப்போவதை உணர்ந்தேன். இந்த அடியவனுக்கும் அருளியதறியேன் பருகியும் மாறேன் விழுங்கியும் ஒல்ல கில்லேன் செழுந்தன் பாற்கடல் திரை புரைவித்து உவாக்கடல் நல்லு நீர் உள்ளகம் ததும்ப. நீ அருள் புரிந்தது என் அறிவுக்கு எட்டாதிருக்கின்றது. நீ அருளிய அமிர்தம் பருக பருக தெவிட்டாதது. அதை விழுங்கி உண்ண உண்ண போதும் என எண்ணாத பேரின்பமானது செழுமையும் குளிர்ச்சியும் பொருந்திய பாற்கடலில் அலைகள் போன்று இறைவனிடத்து வருகின்ற பேரானந்தம் நிறைந்த பௌர்ணமி அன்று கடல் நீர் உயர்ந்து பொங்குவது போல் என் உள்ளத்தில் ஆனந்தம் நிறைந்து ததும்பி நிற்கின்றது. வாக்கிருந்த அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் கொடியே நூல்தலை குரம்பை தோறும் நாயுடலகத்தே குரம்பை கொண்டின் தேன் பாய்த்தி நிரம்பிய. சொல் இறந்து அச்சுக அனுபவம் நிலைக்க அமிர்த தாரையை மயிர்கால் தோறும் பரவச் செய்தனன் அப்பரமன். வினையேனது தசையினால் கொளுத்த இவ்வுடம்பினில் அகத்தில் நின்ற சுத்த உடலாகிய சூட்சும உடம்பை இருப்பிடமாக கொண்டு சிவானந்தம் என்ற இன்பத்தேனை என் அங்கம் முழுதும் பாய்ச்சி நிரப்பினான். அற்புதமான அமுத தாரைகள் எட்புத்துளைதோறும் ஏற்றினன் உருகுவது உள்ளம் கொண்டோர் உரு செய்தாங்கெனக்கு அல்லூறு ஆக்கை அமைத்தனன் ஒல்லிய. வியக்கத்தக்க வகையில் அமிர்த மலையை என் எலும்பு துவாரங்களிலெல்லாம் ஏற்றினான் ஈசன். அவன் திருவருளை நினைத்ததும் முருகத்தக்க மனத்தை கொண்டு ஓர் உருவம் செய்து அதை அண்டமாக எனக்குள் அமைத்து அதை கொண்டு அன்பு கசிந்துருக கூடிய உடம்பை படைத்து கொடுத்தான். அறிவுடைய கண்ணல் களித்தேர் களிரன கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் என்னில் கருணை வான்தேன் கலக்க அருளொடு பராமுதாக்கினன் பிரமன் மாலரியா பெற்றியோனே. அருளொடு பராமுதாக்கினன் பிரமன் மாலரியா பெற்றியோனே. பிரமன் மாலரியா பெற்றியோனே.
யானையானது கரும்பையும் விளாங்கனியையும் விரும்பி தேடுவது போன்று என்னையும் தகுதி பார்க்காமல் தானே வந்து தடுத்தாட்கொண்டு அழியா வண்ணம் இருக்கச் செய்தான். என்னில் அவன் கருணையுடன் வான அமுதம் கலந்து பரவச் செய்து சிவானந்தம் அருளோடு நிலைத்திருக்க என்னையும் அமிர்த சொரூபம் என்னும் அழியா நிலைக்கு ஆக்கினான். பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் எட்டாத பேரியல்புடைய பெரும் பொருளாய் ஈசன் எனக்கு கிடைத்தானே. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. நால்வர் பொற்றால் நம்மையிற் துணையே. 63 நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.